அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இந்த வீடியோவில் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் அனலிசிஸ் வித் ஆப்ஷன் பிரீமியம், அதாவது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம நிஃப்டியை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான். இந்த வாரம் யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலைசிஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இதனோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலைசிஸ் பார்க்குறவங்க அதன் மூலம் பார்த்துக்கோங்க. இப்போ நிஃப்டியோட அனலைசிஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,634 அப்படிங்கிறது சென்ற வாரத்தோட ஆரம்பமான விலை. அப்போ 17,634க்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போ ஓப்பனுக்கு கீழே பார்த்திங்கன்னா 37 புள்ளிகள் தான் நெகட்டிவ். அப்போ இதற்கு பார்த்திங்கன்னா 7 மடங்கு அந்த மாதிரி நம்மளுக்கு இம்பேக்டர் கொடுத்துருக்காங்க. 6 மடங்கு 7 மடங்கு, அப்போது 208 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே, மொத்தம் 245 புள்ளிகளாக நம்மளுக்கு இருந்திருக்கு. இது வந்து குறைந்தபட்ச ரேஞ்சு தான் நம்ம சொல்லலாம். மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்பவுமே 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள் இருக்கும், அதற்கு குறைவாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு நாள் விடுமுறை இருந்ததும் காரணமாக இருக்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 1000 புள்ளிகளுக்கு மேலே ஒரு வாரத்தோட ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஃப்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்போ இதனுடைய 245 புள்ளிகள் ஆவரேஜ் பாயிண்ட்னா 120 புள்ளிகள். சரியாக எடுக்கணும் 122.5, ஆனால் நம்ம 120ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஹை என்ன 17,842. இதிலிருந்து 120 புள்ளிகள் கழிச்சா 17,720 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான புள்ளியாக இருக்கும். அப்போ இதற்கு மேல் இருந்தால் இதற்கு கீழ் இருந்தால் அப்படிங்கிற அடிப்படையும் பார்க்க வேண்டும். அடுத்தது மார்க்கெட்டோட அட்டவணை. நம்மளுக்கு 20 ஏப்ரல் கான்ட்ராக்ட் வந்து 17,800 கால் புட்டை நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரேடலாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துகிட்டா 110 + 63, அப்போ 175 புள்ளிகள் நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 17,975 17,625 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. இதனோட நடுநிலை 17,800. அடுத்தது 17,800 கால், அதனுடைய க்ளோசிங் 112 போது 17,912 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 17,800 புட் நம்மளுக்கு 63 ரூபாய் அப்படிங்கும்போது 17,740 அப்படிங்கிறது ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு உட்பட்டு இருக்கிற வரை சந்தை ஒரு வால்டைலாக இருக்கும். ஏன்னா கால் செல்லரும் பயப்படாமல் புட் செல்லரும் பயப்படாமல் இருந்தால் சந்தை இதற்குள்ளே தான் மூவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதனால் இதற்குள்ளே வியாபாரம் செய்வதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்கேப்பிங் ட்ரேட் சும்மா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிச்சி விளையாடுறவங்களுக்கு மிக இதாக இருக்கும், ஒரு ட்ரெண்டிங்காக அமையாது. இந்த இடத்துக்குள் இருக்கிற வரை ட்ரெண்டிங்க்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்போ இது இடத்துல எங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பிரேக் அவுட்டுக்கு நம்மளுக்கு வீக்லி பிரேக் அவுட்ஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் துணை புரிகிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ வீக்லி பிரேக் அவுட்ஸ்னால் நம்மளுக்கு துணையாக இருக்கிறது 17,842 17,842 தான் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட். அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹை இதுன்னு சொல்ல போகிறோம். இந்த ஹைக்கு மேல் இருந்தால் அல்லது கீழ் இருந்தால் அப்படிங்கிறத பிரேக் அவுட்டோட இம்பேக்டடாக மாறும். ஸோ இந்த பிரேக் அவுட்டும் நம்ம சொன்ன ஆப்ஷன் இந்த 17,800 கால் ரிப்போர்ட்டோட பிரேக் அவுட்டும் நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்கும். இதனை அறிந்து இதற்குட்பட்டு வியாபாரம் அமைக்க வேண்டும். அடுத்தது நம்மளுக்கு இம்பையர் வாலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்துட்டு லோயர் வேல்யூமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சந்தை பார்த்திங்கன்னா அதிரடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பார்த்திங்கன்னா மேலேயே போனாலும் ரொம்ப ஸ்லோவாக இப்படி மேலே தான் போகும். இது வந்து ரேக்கெட் வேகத்தில் இப்படி மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அப்போ இந்த மாதிரி மந்தமான நிலையில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து இந்த லோயரில் எடுத்து இந்த லோயரை ஸ்டாப் லாஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹிட் ஆகாது. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்படி மெதுவாக ஹிட் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் ஒரு இடத்துக்கு மேலே எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் பண்ணி தான் திருப்பி ட்ரேட் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஒரு லோயர் வேல்யூமில் ட்ரேட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ஒரு அனுபவமாக இருக்கிறவங்களுக்கு புரியும். இது வந்து ஏப்ரல் 27 மந்த்லி கான்ட்ராக்ட், அதுலேயும் ஒரு ஸ்ட்ராடல் 17,800 கால் புட். இதனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது 180 + 100னா
சாரி 280. அப்போ 280ங்கும் போது 18,080 அப்படிங்கிறதும் 17,800லேருந்து நம்மளுக்கு -280 அப்படின்னா 17,720 இதற்குள் சந்தை இருக்க, சாரி 17,800லேருந்து 280 புள்ளிகள், 17,520லிருந்து நம்மளுக்கு 18,080 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பாக இருக்கும். நடுநிலை வந்து 17,080. இதனுடைய இம்ப்ளைட் வாலிட்டி இதுவும் நம்மளுக்கு குறைவாக இருக்குது. மந்த்லி இன்னைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் செஷன் சொல்லுவாங்க. அப்போது அனைத்துமே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவு பண்ணிட்டாங்க. அப்போ மிகைப்படுத்தின மதிப்பு இல்லை. அப்போ இந்த லோயர் வேல்யூமில் வந்துட்டு ஒரு சிறப்பான பிரேக் அவுட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த பிரேக் அவுட்டே நடந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பும் குறைவாக இருக்கும். அதனால் வந்துட்டு புதிதாக வியாபாரம் செய்பவர்கள் இதனை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எதிர்கொள்ள வேணும். முடிந்தளவு வியாபாரத்தை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். சந்தையோட குறிகள் 17,737 டு 17,912, வைட் ரேஞ்ச் 17,625 டு 17,975 இருக்கும். இதனுடைய எட்ஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 17,737 டு 17,960, வைட் ரேஞ்ச் 17,677 டு 18,023. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,912, 17,934, 17,960. சப்போர்ட் லெவல் 17,790, 17,767, 17,737 இருக்கும். சந்தையில் ரொம்ப மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை எப்படி பார்த்து, ஏன்னா இதுதான் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரியும். இந்த ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்துட்டு லாட்ரி வாங்குற மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. நிறைய பேர் லாட்ரி வாங்குற மாதிரியும், அதே மாதிரி ஒரு கேஷ் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ அதையே இங்கே பண்ணலாமா, ஆப்ஷனில் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பண்ணக்கூடாது. கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழித்து ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட உங்களால் முடியும். ஆனால் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிவு பெற்றால் அது முடிஞ்சிருச்சு, அது 0 ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்போ உங்கள் முதலீடு 0வாக அதிகமான வாய்ப்பு இருக்கும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணி, இல்லை அதைவே நீங்கள் வந்து அடிக்டாக இருந்து, அந்த பொசிஷனில் அடிக்டாக இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிற இதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இழந்துடுவீங்க. அதனால் முடிந்த அளவு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக பார்க்காதீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஒரு 2 வாரங்க தள்ளிச்சு இருக்கிற ஸ்ட்ரைக்கை நான் வாங்கி வச்சுக்கலாமா, 1 மாதம் இருக்கிற தள்ளி வச்சுக்கலாம், எனக்கு 1 மாதம் டைம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இது கூடவே கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா, நான் 2 மாதம் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக்கை நான் செல் பண்ணிடுறேன், அதனால் இப்படி இருந்தாலும் எங்களுக்கு ப்ராஃபிட் தானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. அது கிடையாது. வாய்ப்பு உங்களுக்கு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் உடனடியாக கரையணும், ஆப்ஷன் பையராக இருந்தால் உடனடியாக ஏறணும். இந்த இடங்கள் என்னன்ட்டு நீங்கள் தெளிவு பெற்று அந்த இடத்துல வியாபாரம் செய்ய முற்படுங்கள். மீண்டும் ஒரு நினைவூட்டல், பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் கொடுத்துருக்குறோம். அதில் பாருங்கள், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.